வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும், ஈரானுக்கு ஹமாஸ் இயக்கம் வலியுறுத்துகிறது. பாக்தாத் அமெரிக்க தூதரகம் மீது ஏவுகணை தாக்குதல் நடந்தது. அமெரிக்காவும் யூதர்களும் தக்க விலை கொடுப்பார்கள், ஈரான் அதிகாரி எச்சரிக்கை. ஈரான் தங்கள் நாட்டில் எஞ்சியிருப்பதை காப்பாற்றிக் கொள்வது புத்திசாலித்தனம், ட்ரம்ப் அறிவுரை. ஈரானிய கடற்படை தற்போது பாரசீக வளைகுடாவில் மூழ்கி கிடக்கிறது, அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர். தொடர்வது விரிவான செய்திகள். ஈரான் முழுமையாக தோற்கடிக்கப்பட்டுவிட்டது. ஈரான் ராணுவமும் அதன் ஆட்சியும் தொடர்புடையவர்களும் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு தங்கள் நாட்டில் எஞ்சியிருப்பதை காப்பாற்றிக் கொள்வதே புத்திசாலித்தனம். இவ்வாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது கடந்த பிப்ரவரி 28 தாக்குதல்களை தொடங்கின. இந்த தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஈரானும் பதில் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்நிலையில் ஈரான் முழுமையாக தோற்கடிக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்ரூத் சமூக ஊடக பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள ஒரு பதிவில், ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ராணுவம் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டுள்ளது என்பது குறித்த செய்தியை வெளியிடுவதை போலி செய்தி ஊடகங்கள் வருகின்றன. அமெரிக்க ராணுவத்தால் ஈரான் முழுமையாக தோற்கடிக்கப்பட்டுவிட்டது. அது ஒரு ஒப்பந்தத்தை விரும்புகிறது, ஆனால் அது நான் ஏற்கக்கூடிய வகையிலான ஒப்பந்தம் அல்ல என்று தெரிவித்துள்ளார். இதன்போது ஒப்பந்த விவகாரத்தில் அமெரிக்க ராணுவத்தின் நடவடிக்கை மீது தனக்கு இருக்கும் அதிருப்தியையும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். ட்ரம்ப் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், முழு மத்திய கிழக்கையும் கைப்பற்றவும் இஸ்ரேல் முழுமையாக அழித்தொழிக்கவும் ஈரான் திட்டமிட்டபடி இருந்தது. அந்த திட்டங்கள் அனைத்தும் ஈரானை போலவே இப்போது அழிந்துவிட்டன என தெரிவித்துள்ளார். ஈரானிடம் ஒருபோதும் அணு ஆயுதம் இருக்காது. அமெரிக்காவையோ மத்திய கிழக்கையோ அல்லது உலகையோ அச்சுறுத்தும் திறன் அவர்களுக்கு இருக்காது. ஈரான் ராணுவமும் அதன் ஆட்சியும் தொடர்புடைய மற்ற அனைவரும் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு தங்கள் நாட்டில் எஞ்சியிருப்பதை காப்பாற்றிக் கொள்வதே புத்திசாலித்தனம். அங்கு எஞ்சியிருப்பது அதிகமில்லை என தெரிவித்துள்ளார். நியாயமற்ற முறையில் சிந்தப்பட்ட ஒவ்வொரு துளி ரத்தத்துக்கும் ஏற்படுத்தப்பட்ட சேதங்களுக்கும் இழப்புக்கும் அமெரிக்காவும் யூதர்களும் தக்க விலை கொடுப்பார்கள். இவ்வாறு ஈரானின் காதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் யோல்பாஹ்ரி எச்சரித்தார். தொலைக்காட்சியில் நேற்று உரையாற்றிய யோல்பாஹ்ரி, நாட்டின் வான்வழியை பாதுகாக்கும் வீரர்களின் நடவடிக்கையின் பேரில் புருஷாபாத் மற்றும் பந்தர் அப்பாஸ் ஆகிய இடங்களில் 2 MQ-9 ரக ட்ரோன்கள் மற்றும் தப்ரிஸ் வான்வழியில் மற்றொரு விமானம் என மொத்தம் 3 விமானங்கள் செபாப்படையின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறிக்கப்பட்டு அளிக்கப்பட்டன. இதுவரை அளிக்கப்பட்ட பல்வேறு வகையான போர், உளவு மற்றும் ட்ரோன்கள் எண்ணிக்கை 112 எட்டியுள்ளது. இதன் பின்னணியில் மக்களின் வியக்கத்தக்க பங்கேற்பை தொடர்ந்து ஈரான் ராணுவத்தின் துணிச்சலான வீரர்கள், செபாப்படையின் விமான மற்றும் கடற்படை பிரிவினர் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இணைந்து ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 4 45வது அலை தாக்குதலை நடத்தினர். ஆக்கிரமிக்கும் நோக்கம் கொண்ட யூதர்களின் வடக்கு கட்டளை மைய கட்டமைப்புகளையும் அமெரிக்க படைகளின் ராணுவ தளங்களையும் அழிப்பது எங்களின் முதன்மையான உத்திசார் இலக்குகளாகும். இப்பிராந்தியத்தை விட்டு வெளியேறுமாறு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையை தொடர்ந்து அல்தப்ரா மற்றும் எர்பில் ஆகிய தளங்கள் உட்பட அமெரிக்க படைகளின் மையங்கள் அடையாளம் காணப்பட்டு தாக்கப்பட்டன. மேலும் ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 46வது அலை தாக்குதலும் மேற்கொள்ளப்பட்டது. இது அமெரிக்க மற்றும் யூத அரசு தளபதிகள் மற்றும் படைகளை குறிவைத்து தாக்கியது. நியாயமற்ற முறையில் சிந்தப்பட்ட ஒவ்வொரு துளி ரத்தத்துக்கும் ஏற்படுத்தப்பட்ட சேதங்களுக்கான இழப்பீட்டுக்கும் அமெரிக்காவும் யூதர்களும் தக்க விலை கொடுப்பார்கள் என்றார். வளைகுடா நாடுகள் இலக்கு வைப்பதை ஈரான் நிறுத்த வேண்டும். அதேவேளையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக தன்னை தற்காத்துக் கொள்ளும் உரிமை ஈரானுக்குள்ளது. இவ்வாறு பாலஸ்தீனிய இஸ்லாமிய இயக்கமான ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து ஹமாஸ் வெளியிட்ட அறிக்கையில், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல் நடவடிக்கைக்கு சர்வதேச விதிமுறைகள் மற்றும் சட்டங்களுக்கு இணங்க சாத்தியமான அனைத்து வழிகள் மூலமும் பதிலடி கொடுக்கும் உரிமையை ஈரான் இஸ்லாமிய குடியரசு கொண்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தும் அதே வேளையில், பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்ட வளைகுடா நாடுகள் இலக்கு வைப்பதை தவிர்க்குமாறு ஈரானில் உள்ள சகோதரர்களை எங்கள் இயக்கம் கேட்டுக் கொள்கிறது என்று தெரிவித்துள்ளது. காசா பகுதியில் இஸ்ரேலுடன் 2 ஆண்டுகள் நீடித்த மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்திய போரை நடத்திய
ஹமாஸ் இயக்கம் தற்போது நடைபெற்று வரும் இந்த போரை உடனடியாக நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சர்வதேச சமூகத்தையும் வலியுறுத்தியது. முன்னதாக ஈரானின் உச்ச தலைவர் அலி ஹமேனி போரில் கொல்லப்பட்டமே ஹமாஸ் இயக்கம் ஒரு கொடுமையான குற்றம் என்று கண்டித்தது. அந்த கண்டனத்தில் எங்கள் மக்களுக்கும் எங்கள் நோக்கங்களுக்கும் எங்கள் எதிர்ப்பு போராட்டத்துக்கும் தேவையான அனைத்து வகையான அரசியல், ராஜதந்திர மற்றும் ராணுவ ஆதரவையும் அவர் வழங்கினார் என்று தெரிவித்திருந்தது. அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் மற்றும் ஈரான் ராணுவத்துக்கிடையே இன்று 14வது நாளாக போர் நீடித்துள்ளது. வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஈராக் பாக்தாதில் உள்ள அமெரிக்க தூதரகத்திலிருந்து புகைமூட்டம் எழுவதை காணக்கூடியதாக உள்ளதாகவும் தூதரக வளாகத்துக்குள் உள்ள ஹெலிபேட் தளத்தில் ஏவுகணை ஒன்று தாக்கியுள்ளதாகவும் அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. பாக்தாத்தின் அதிஉயர் பாதுகாப்பு வலயமான கிரீன் சோன் பகுதியில் அமைந்துள்ள இந்த பிரம்மாண்டமான தூதரக வளாகம் ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களால் ஏவப்படும் ஏவுகணைகள் மற்றும் ரோன் தாக்குதல்களுக்கு தொடர்ச்சியாக இலக்காகி வருகிறது. இந்த சம்பவம் குறித்து பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் இதுவரை உடனடி கருத்து எதனையும் தெரிவிக்கவில்லை என குறிப்பிடப்படுகிறது. ஈரானிடம் தற்போது விமானப்படை, வான் பாதுகாப்பு முறைமை அல்லது கடற்படை என்று எதுவுமே இல்லை. அவர்களின் ஏவுகணை ஏவுதளங்கள் அனைத்தும் முறையாக அழிக்கப்பட்டு வருகின்றன என அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் தெரிவித்தார். ஈரானின் ஏவுகணைகளின் அளவு 90%, அவர்களின் ஆளற்ற விமானங்களின் அளவு 95% குறைவடைந்துள்ளது என அவர் கூறினார். ஈரானிடம் தற்போது செயற்படக்கூடிய விமானப்படை இல்லை என்பது மட்டுமல்ல, அவர்களின் முழு கடற்படையும் பாரசீக வளைகுடாவின் ஆழத்தில் மூழ்கி கிடக்கிறது. அவர்களின் ஏவுகணை படையும் நாளுக்கு நாள் குறைவடைந்து வருகிறது. குறிப்பாக அவர்களுக்கு புதிய ஆயுதங்களை தயாரிக்கும் திறன் இனி கிடையாது என்று அவர் குறிப்பிட்டார். விரைவில் ஈரானின் அனைத்து பாதுகாப்பு நிறுவனங்களும் அழிக்கப்படும். அவர்களின் கையிருப்பில் உள்ள ஏவுகணைகளை நாங்கள் சுட்டு வீழ்த்து அழித்து வருகின்றோம். அத்துடன் அவர்கள் மீண்டும் ஏவுகணைகளை உருவாக்க முடியாத நிலையை நாங்கள் உறுதி செய்து வருகிறோம் எனவும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் தற்போது விரக்தி நிலைக்குள்ளாகியுள்ள ஈரான் உலகிலே மிகவும் பரபரப்பான எண்ணெய் கப்பல் போக்குவரத்து பாதையான ஹார்மோஸ் நீரிணையின் சில நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது என்றார். ஈரானின் புதிய உச்சநிலை தலைவர் மொஜ்தபா ஹமேனி காயமடைந்துள்ளார் என்றும் அநேகமாக அவரது முகம் சிதைவடைந்திருக்கலாம் எனவும் பீட் ஹெக்ஸெட் தெரிவித்துள்ளார். எனினும் அது குறித்து ஆதாரம் எதனையும் அவர் முன்வைக்கவில்லை. ஈரானிய அரசாங்க தொலைக்காட்சியில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை உத்தியோகபூர்வமாக வாசிக்கப்பட்ட மொஜ்தபாவின் எழுத்துப்பூர்வ உரை தொடர்பில் குறிப்பிடுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மொஜ்தபா உரையாற்றுவதை வெளிப்படுத்தும் காட்சியோ அல்லது அவரது குரல் பதிவோ ஏன் வெளியிடப்படவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பினார். அதற்கான காரணம் உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கின்றேன் என்று கூறிய பீட் ஹெக்ஸெட், மொஜ்தபா ஹமேனி பீதியடைந்துள்ளதாகவும் அவர் தலைமறைவாக வாழ்வதாகவும் அவருக்கு பதவி வகிப்பதற்கான சட்டப்பூர்வ அதிகாரம் கிடையாது எனவும் கூறினார்.